வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்று நாம் பார்க்க போது உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டிய அவசியத்தை பார்க்க போகிறோம். போன பகுதியில் சீதாராம திருமணம் பற்றி பார்த்தோம். சீதா திருமணம் முடிந்தவுடன் ஜனக மகாராஜா ராமர் கையில் சீதா தேவியை பிடிச்சு கொடுத்து, என் பொண்ணை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ராமர் சீதாவை பார்த்து, இப்பிறவியில் இரு மாந்தரை என் சிந்தையில் தொடேன் என்று கூறுகிறார். என்ன அர்த்தம் என்றால், இப்பிறவியில் உன்னை தவிர வேறு ஒரு பொண்ணை நான் நினைக்க மாட்டேன், நான் தர்மத்தின்படி வாழ்ந்து காட்டுவேன் என்று கூறுகிறார். அதே மாதிரி தசரதர் கைகேயிக்கு 2 வரம் கொடுத்தார்ல, அதை தர்மத்தை காக்க கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார் தசரதர். கோசலையும் சுமித்திரையும் கணவர் சொன்ன கட்டளைப்படி தர்மத்தின் பக்கம் நின்றார்கள். ராமர் 14 வருடம் வனவாசம் போயிருந்தபோது சுக்ரீவன் கிஷ்கிந்தையை போரிட்டு வென்று பட்டாபிஷேகத்துக்கு ராமரை அழைக்கிறார். ராமர் கைகேயின் வரத்தையும் தசரதர் கட்டளையையும் மீறாமல் லட்சுமணரை பட்டாபிஷேகத்துக்கு அனுப்பி தர்மத்தின் வழியில் நிற்கிறார். ராவணன் சீதாவை கடத்தி வந்த பின்னாடி அரசவை குழுவை கூட்டி, சீதா மேலே நான் ஆசைப்படுறேன், ராமரை கொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். ராவணனோட தம்பி விபீஷணர், அண்ணா நீ செய்வது தவறு, அண்ணா நீ ராமர் நல்லவர், அவரை எதிர்த்து போரிட நீ நினைக்காத, உனக்கு கெடுதலை தேடாத அப்படின்னு விபீஷணர் சொல்ல வருகிறார். அதே மாதிரி அவருடைய தம்பி கும்பகர்ணனும், அண்ணா நீ அடுத்த ஒரு மனைவியை ஆசைப்படுறது தப்பு, நீ இந்த மாதிரி நினைக்காத, தர்மத்தின்படி நின்று அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அண்ணன் இருந்த பாசத்தால் கும்பகர்ணன் அண்ணன் கூடவே இருந்து அவருடனே இருந்து ராவணன் விபீஷணரிடம், நீ ராமர் பக்கம் பேசுறது தவறு, நீ அரசாளும் எண்ணத்தில் நீ சொல்கிற, அதனால் உன்னை கொல்ல சொல்லி நான் கட்டளையிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். அண்ணே நீ தர்மத்தின்படி நடக்க மாட்டேங்கிற, அதனால் உன்னோட கையால் சாவுறதை விட நான் ராமரோட திருவடியில் மடிகிறதே மேல் என்று பறந்து நான் விபீஷணர் ராமரிடம் போய், தீயவனோட தம்பி, திருடனோட தம்பி, திரும்பி வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று திருவடியில் சரணடைந்தார். ராமரும் நீ தர்மத்தின்படி வந்ததுனால உன்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவரை தழுவுகிறார். கூட பிறந்த அண்ணனே ஆனாலும் விபீஷணர் நீதி தவறிய அண்ணன் பக்கம் இல்லாமல் தர்மத்தை நிலைநாட்டிய ராமர் பக்கம் சேர்ந்தார். தர்மத்தின்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் நாமும் வெற்றி பெறலாம். ஸ்ரீராம் ஜெய்ராம், ஸ்ரீராம் ஜெய்ராம், ஸ்ரீராம் ஜெய்ராம், ஜெய ஜெயராம். நன்றி, வணக்கம்.